கார்த்திகை மாதத்தை முன்னிட்டு சபரிமலைக்கு செல்லும் பக்தர்களின் எண்ணிக்கை மிகவும் அதிகரித்திருக்கிறது. ஆனால் கேரளா கம்யூனிஸ்ட் அரசோ பக்தர்களுக்கு தேவையான எந்தவித அடிப்படை வசதிகளையும் சரிவர செய்யவில்லை என்று பக்தர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். குடிநீர் வசதி கூட இல்லை என்பதோடு சுத்தம், சுகாதாரம் முற்றிலும் பராமரிக்கப்படாமல் இருப்பதாகவும் 15 மணி நேரத்திற்கும் மேலாக வரிசையில் காத்திருக்க வேண்டிய சூழல் நிலவுவதாகவும் சமூக ஊடகங்களில் பக்தர்கள் காணொளிகளை பகிர்ந்து வருகின்றனர். கோவில் வருமானத்தை கொள்ளையடித்தால் போதும், பக்தர்கள் எக்கேடு கெட்டால் என்ன என்று எண்ணும் திமுகவின் நண்பர்கள் ஆட்சி மட்டும் எப்படி இருக்கும் என்பதுதான் பலரது ஒருமித்த கருத்தாக இருக்கிறது. இன்னும் மகரஜோதி நெருங்க அதிக அளவு பக்தர்கள் அங்கு குவிய வாய்ப்பு இருக்கும் நேரத்தில் கேரள அரசு சரியான முன்னேற்பாடுகளை செய்ய வேண்டும் என்பதுதான் மக்களின் வேண்டுகோளாக இருக்கிறது.